Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு புலாவும் பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு பேக்டு பேபி பொட்டேட்டோவும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த பேபி பொட்டேட்டோ வந்து மேக்னேட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம புலாவுக்கு தேவையானது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் இது வந்து ஒரு 15 நிமிஷம் மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. பேபி பொட்டேட்டோ வந்து குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுருக்குறேங்க. இந்த ஃபார்க்கு வச்சு இப்படி குத்திடுங்க எல்லா பேபி பொட்டேட்டோ, அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கிடும். இப்போ இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக தேவையான பொருட்கள் சொல்கிறேங்க. ஒரு 1/3 கப்பு வந்து தயிருங்க. இது ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குது, 300 கிராம் இருக்குது. தேவையான அளவு உப்புங்க. நம்மளுக்கு காரத்தை தகுந்த மாதிரி பெப்பர் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போடுறேங்க நான். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, ½ டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் போட்டுக்குங்க. நான் இப்போ இல்லை, அதனால போடல. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த மசாலாவில் இந்த பேபி பொட்டேட்டோ நம்ம ஃபார்க்கில் குத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10-20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்புறம் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நான் வந்து 10 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்ட பொட்டேட்டோவை இதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. அப்புறம் நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம் ஓவனு. இது நீங்கள் வந்து ஓவன் இல்லைன்னா கடாயில் கூட ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பட்டர் பீன்ஸ் ஊற வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி ஊற வச்சுருந்தேன். இதே இப்போ ஒரு 2-3 விசில் விட்டு வச்சுருக்கேங்க. ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ இனி அந்த ரைஸ் கூட நல்லா வெந்துடும். இப்போ நம்ம முதல் நாளே ஊற வச்சுருந்தா ரைஸ் கூட நல்லா வெந்திருக்கும். இது வேகிற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்போ நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டேங்க. இப்போ ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். உப்பெல்லாம் போடலைங்க. நம்ம அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேங்க. இந்த பட்டர் பீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பே லீஃபு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து பட்ரு, இது வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூனு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் போகக்கூடாது. அதில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், பெப்பர் தூள் 1 பிஞ்சு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். அப்புறம் கொஞ்சம் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் வெண்ணெய் போடுறேங்க. வெண்ணெய் ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து ஆயிலில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகட்டும். வெண்ணெய் போட்டால் கொஞ்சம் அந்த அரிசி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். brinji இலை போட்டுக்கலாம்.
ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 2 டம்ளர் அரிசி தான் போட்டுப்பேன். 1 கப்பு பட்டர் பீன்ஸு, வேக வச்ச பட்டர் பீன்ஸு 1 கப்பு. இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸு இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வதக்கி விட்டுலாம், ஃப்ளேவர் வரட்டுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆகணும். இந்த வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நல்ல ப்ரௌனிஷ் ஆகணும், அப்போ தான் அந்த புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பச்சை ஸ்மெல்லும் போகட்டும், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட. நான் இதிலே வந்து முந்திரி பருப்பும் போட்டுட்டேன். வெங்காயம் வணங்கும் போதே முந்திரி பருப்பும் வணங்கிடுச்சு. அடுப்பு ஸ்லிம் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல்லு நல்லா போகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதில் வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல்லு போகட்டுங்க. அப்புறம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. தயிர் ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குங்க. நான் இதில் லெமனெல்லாம் ஆட் பண்ணுறது இல்லை, இதுதான் தயிரோட புளிப்பு தான் இருக்கும். பாருங்கள், நல்ல மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இதிலே சாப்பாடு அரிசியை வந்து வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க அரிசியை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து அரிசி நான் ஆட் பண்ணுறேங்க. தண்ணியே இல்லாமல் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் வடிச்சிட்டு. இதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம், அப்போ வந்து நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும் அரிசி. நான் இப்போ இது 1க்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேங்க. இந்த கொஞ்சம் ஃப்ரை ஆனது பட்டர் பீன்ஸ் வேக வச்சு போட்டுக்கலாம், ஏன்னா அது ஆல்ரெடி வெந்திருக்கு, உடையாது. ரொம்ப காரமெல்லாம் இருக்காது, சைட் டிஷ்ஷு. இப்போ நல்லா அரிசி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணேன். இப்போ வந்து இதில் பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
2 கப்புக்கு 1 கப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அளந்து வச்சுருக்குறேங்க, 1க்கு 2 கணக்கில். கரெக்டாக இருக்கும். வெந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு ஸ்லிம்மில் மீடியமில் வச்சுருங்க. மூடி வச்சுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைங்க, நான் கொஞ்சம் போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். லாஸ்ட்டு மல்லித்தலை தூவி சைட் டிஷ் ஏதாச்சும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இது வேகட்டும். நான் ஸ்லிம்மில் வச்சிடுறேங்க அடுப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. இப்படி ஒட்டியிருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். இது ஆறிடுச்சுன்னா நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். நல்லா வெந்திருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சும்மா கிளற வேண்டாம். கீழே இருந்து ஃபார்க் வச்சு இப்படி கிளறினாலே போதும். நான் நடுவில் 2-3 தடவை கிளறி விட்டேன். அதனால் மசாலா எல்லா இடத்துலையும் ஈவனாக பிடிச்சிருக்கு. நம்ம வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான மல்லித்தலை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். அப்போது அந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு பேக்டு பொட்டாட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் 2 ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போ இது சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பேக்டு பொட்டாட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.